الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஹுஜ்ஜத்துல் அக்னியாஇ ஹுஜ்ஜத் என்றால் ஆதாரம். ஹுஜ்ஜத் என்றால் அக்னியா. அக்னியானா யாரு? பணக்காரர்கள். பன்மை கனியுன் அக்னியாஉ. ஆதாரம் சொல்லலாம் அல்லது வாதிடுவதுன்னு சொல்லலாம். வாதம், பணக்காரர்களுடைய வாதம். அவங்க என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதுக்கு அவங்க என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க? வகாலல் அக்னியாவ், பணக்காரர்கள் சொன்னார்கள், அல்லதி எதோ, அல்லதி எப்படிப்பட்டதென்றால், எதோ அழைக்கின்றார், இலைஹி அதனின் பக்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எதனின் பக்கம் அழைக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயம். எப்படி? அல்லதி எப்படிப்பட்டதென்றால், எதோ அழைக்கின்றார், இலைஹி அந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கின்றார். நூஹ் நபி எந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த விஷயம் லைஸ பிஹக்கின், அது சத்தியம் கிடையாது. என்ன சொன்னாங்க அந்த பணக்காரங்க? அது சத்தியம் கிடையாதுங்க, அது ஹக்கு கிடையாது, நேரான பாதை கிடையாது, ஹக்கு கிடையாது. வலைஸ பிஹைரின், அது நன்மையானது கிடையாது, நன்மையானதாக இல்லை, ஹக் உண்மையானதாக இல்லை. நூஹ் நபி எதனின் பக்கம் அழைத்தார்களோ, நூஹ் நபி எதனின் பக்கம் அழைத்தார்களோ அப்படிப்பட்ட விஷயம் உண்மையானதாக இல்லை, மேலும் நன்மையானதாக இல்லைன்னு பணக்காரங்க சொன்னாங்க. ஏன்? லிமாதா, லிமாதானா என்ன அர்த்தம்? மாதானா என்னன்னு அர்த்தம். மாதாவுக்கு முன்னாடி லாம் வந்துச்சுன்னா கஸ்ர் செய்யப்படலாம். வந்து லிமாதானா எதற்காக, எதற்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், லி அண்ணா, இந்த பணக்காரங்க சொன்னாங்களாம், லி அண்ணா ஏனெனில் நிச்சயமாக நாங்கள், ஏனெனில் நிச்சயமாக நாங்கள் ஜர்ரபுனா அனுபவம் பெற்றிருக்கிறோம். ஜர்ரப அப்படின்னா அனுபவம் பெற்றான். ஜர்ரப ஜர்ரப ஜர்ரபா ஜர்ரபு ஜர்ரபத் ஜர்ரபதா ஜர்ரப்ன ஜர்ரப்த ஜர்ரப்துமா ஜர்ரப்தும் ஜர்ரப்தி ஜர்ரப்துமா ஜர்ரப்துன்ன ஜர்ரப்து ஜர்ரப்னா, நாங்கள் அனுபவம் பெற்றோம். பணக்காரங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் அனுபவம் பெற்றிருக்கிறோம். அண்ணா நிச்சயமாக நாங்கள், நஹனுல் அஸ்ஸாபிகூன் நாங்கள் தான் முந்தியவர்கள். நாங்கள் தான் யார்? சாபியக்கூன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தான் மூத்த செட்டு சொல்லுவோம்ல, மனுஷன் நாங்கள் தான்டா சாபியக்கூன், நாங்கள் தான்டா 4 வருஷம், நீங்களாம் இப்போ வந்த பையன், நாங்களாம் சாபியக்கூன், நான் உனக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதுசை ஓத ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் பெரிய சும்புரா. சாபியக்கூன்னா என்ன அர்த்தம்? முந்தியவர்கள் அர்த்தம். நிச்சயமாக நாங்கள் எல்லாம் முந்தியவர்கள். ஃபீ குல்லி ஹைரின், அனைத்து நன்மையான காரியங்களிலேயும் நாங்கள் யார்? முந்தியவர்கள் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சின்ன சும்பரா பையனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த சின்ன சும்பரா பையன் ஒரு பொறுப்பில் ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. பெரிய சும்பரா மாணவர் ஒருத்தர் கடுப்பாகிறார், ஏண்டா இன்னேற்று வந்த பையன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அண்ணா சாபியக்கூனு ஃபி குல்லி ஹைர், நாங்கள்லாம் நன்மையான காரியத்தில் முந்தினவங்க, நீ என்ன வாலாட்டுற, நேற்று வந்த பையன் பொறுப்பு கொடுத்து ஆடுறியா அப்படின்ற மாதிரி. அப்போ அண்ணா நஹனு சாபியக்கூன் நிச்சயமாக நாங்கள் முந்தியவர்கள், ஃபி குல்லி ஹைர் அனைத்து நன்மையான காரியங்களிலேயும் முந்தியவர்கள். லனா எங்களுக்கு உரியது, லனா எங்களுக்கு உரியது, குல்லு தையிபி மினத் ஆமி உணவிலே தூய்மையான அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு உரியது. நல்ல உணவுன்னா அது எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும், எங்களுக்கு தான் சொந்தமானது. லனா எங்களுக்கு உரியது, குல்லு தையிபி மினத் ஆம் உணவுகளிலே தூய்மை, அனைத்து தூய்மையான விஷயங்களும் எங்களுக்குரியது. வலனா மேலும் எங்களுக்கு உரியது, குல்லு ஜமீலும் மினல் லிபாசி ஆடைகளிலே அனைத்து அழகான ஆடையும் எங்களுக்குரியது. ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு லான்ச் ஆச்சுன்னா முதல்ல நாங்கள் தான் போடுவோம், ஏன்னா நாங்கள் தான் முந்தியவர்கள். சூப்பர் சாப்பாடு வந்துச்சுன்னா முதல்ல நாங்கள் தான் டேஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோ கெத்து நாங்கள். வலனா எங்களுக்கு உரியது, ஜமீல்னா என்னது? அழகானது. குல்லு ஜமீலின்
அழகான அனைத்தும் மினல் லிபாஸ். லிபாஸ்னா என்னது? ஆடை. ஆடைகளிலிருந்து அழகான அனைத்தும் எங்களுக்குரியது. உணவுகளிலிருந்து தூய்மையான அனைத்து உணவும் எங்களுக்குரியது. பெருமை அவங்களுக்கு, பணக்காரங்க இல்லை. அடுத்து சொல்கிறாங்க வலனா வன்னாசு, மக்கள் அனைவரும், மேலும் மக்கள் அனைவரும் ஃபி குல்லி ஷையின், அனைத்து விஷயத்திலேயும் லனா தபவுன், எங்களையே பின்பற்றுவார்கள். நாங்கள் தான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுன்னு வந்தால் முதல்ல நாங்கள் தான் போடுவோம், நல்ல சாப்பாடு இருந்தால் முதல்ல நாங்கள் தான் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் பணக்காரங்க. அனைத்து நல்ல விஷயங்கள்லையும் நாங்கள் தான் யார்? முந்தியவர்கள். ஏன்னா நாங்கள் பணக்காரங்க. மக்கள் அனைவரும் அனைத்து விஷயத்துலையும் எங்களை தான் என்ன செய்வாங்க? பின்பற்றுவாங்க. தபாவுன்னா என்ன அர்த்தம்? பின்பற்றுவார்கள். அடுத்து சொல்கிறாங்க வ இன்னா, நிச்சயமாக நாங்கள் ரஐனா பார்க்கிறோம், அன்னல் ஹைர, நிச்சயமாக நன்மையான விஷயங்கள், நிச்சயமாக நன்மையான விஷயம், லா யுஹ்தியுனா, எங்களை தவறாது, எங்களை என்ன செய்யாதது? தவறாதுன்னா என்ன அர்த்தம்? எங்களை மிஸ் ஆகாது. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஒரு நன்மையான காரியம் எங்கள் ஊரில் நடந்தால் முதல்ல யார் மூலியமாக தான் நடக்கும்? எங்கள் மூலியமாக தான் நடக்கும். லா யுஹ்தியுனானா என்ன அர்த்தம்? அஹ்தா யுஹ்தியோ அஃஅலோசன். லா யுஹ்தியுனா, எங்களை அது தவறாது. நிச்சயமாக நன்மையான விஷயங்கள் எங்களை தவறாது. வலா யுஜாவிசுனா, எங்களை கடக்காது. ஃபாலவசன் காரம ஜாவச யுஜாவிசு. லா யுஜாவிசுனா, எங்களை கடக்காது. ஃபில் மதீனத்தி, நகரத்திலே நிச்சயமாக நன்மையான காரியங்கள் எங்களை தவறாது, எங்களை கடந்து போகாது என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா நாங்கள் பணக்காரங்க. புரிஞ்சா? அர்த்தம் புரியுதா? இது எதுக்கு சொல்ல வர்றாங்கன்றது அடுத்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. அப்போ ஃபலவுக்கான ஹாதத்தீனு ஹைரன், நூஹ் நபி கொண்டு வந்த இந்த மார்க்கம் நல்லதாக இருந்தால், நூஹ் நபி கொண்டு வந்த இந்த மார்க்கம் இல்லை இதுதான் கரெக்டு, இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கிறது, இந்த மார்க்கம் வந்து இது சரியாக இருந்திருந்தால் ல அத்தானா, அவர் முதல்ல எங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கணும். யார்கிட்ட கொண்டு வந்திருக்கணும்? எங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இந்த ஊரில் நல்லதுன்னு வந்துச்சுன்னா முதல்ல யாருக்கு தான் வரும்? எங்கள்கிட்ட தான் வரும். அப்போ இந்த தீன் ஹைராக இருக்கும் பட்சத்திலே இருந்திருந்தால் இல்லை அத்தானா, அவர் கொண்டு வந்திருப்பார், நான் எங்களிடத்தில் கொண்டு வந்திருப்பார். கபுல ஹாவுலாயில் மசாக்கின், இந்த ஏழைப்பாளைகளுக்கு முன்னாடி இந்த தீனை யார்கிட்ட கொண்டு வந்திருப்பார்? எங்கள்கிட்ட கொண்டு வந்திருப்பார். ஆனால் பார்த்தா ஏழைகள்லாம் முதல்ல முஸ்லீமாக இருக்கான், அவர் சொல்கிற பேச்சு கேட்குறான். இதுலேருந்தே தெரியுது இது சரியில்லைன்ட்டு. எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க. புரிஞ்சா? இது இந்த மார்க்கம், இந்த தீன் வந்து உண்மையாகவே நல்லது, இது சரியானது அப்படின்னு இருந்திருந்தா நூஹ் நபி எங்கள்கிட்ட கொண்டு வந்திருப்பார். யாருக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பார்? யார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி? இந்த ஏழைகளிடத்தில், இந்த மிஸ்கீன்களிடத்திலே போவதற்கு முன்னதாக எங்களிடத்திலே கொண்டு வந்திருப்பார். எங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் முஸ்லீம் ஆனதுனால, எனவே இது நல்லது கிடையாது. புரிஞ்சா? அப்போ எவ்வளோ கர்வம் இருந்திருக்கும் இந்த பணக்காரங்களுக்கு. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, லவ்கான ஹைரன், இந்த தீன் ஹைராக இருந்தால், ஹைர்னா என்னது? நல்லதாக இருந்திருந்தால், மா சபகூனா இலைஹி, இந்த ஏழைகள் எங்களை முந்தி இருக்க மாட்டார்கள். இந்த ஏழைகள் இலைஹினா அந்த தீனின் பக்கம், அந்த மார்க்கத்தின் பக்கம் எங்களை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? முந்தி இருக்க மாட்டாங்க. யார் தான் முந்திருப்போம்? நாங்கள் பணக்காரன், நாங்கள் தான் முந்திருப்போம். எங்களுக்கு முன்னாடி அந்த ஏழைகள் முந்தினதை வச்சே தெரியுது அது நல்லதில்லை. நன்மையாக இருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், நூஹ் நபி பேச்சை கேட்டிருப்போம். எங்களுக்கு முன்னாடி அவங்க இதை ஏற்றுக்கிட்டதே தெரியுது இது சரி கிடையாதுன்ட்டு. பாருங்கள் வித்தியாசமான பெருமை பாருங்கள் அவங்களுக்கு. லவ்கான ஹைரன், இந்த மார்க்கம் நல்லதாக இருந்திருந்தால், மா சபக்கூனா, அவர்கள் முந்தி இருக்க மாட்டார்கள், நான் எங்களை முந்தி இருக்க மாட்டார்கள், இலைஹி அந்த மார்க்கத்தின் பக்கம் எங்களை என்ன செய்திருக்க மாட்டார்கள்? முந்தி இருக்க மாட்டார்கள். அப்போ இதுலேருந்தே தெரியுது இந்த மார்க்கம், நூஹ் நபி கொண்டு வந்த மார்க்கம் என்பது
அது உண்மையானது கிடையாது, ஹக்கானது கிடையாது, நன்மையானது கிடையாதுன்றது இதை வச்சே தெரியுதுன்ட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு வாதத்தை இந்த பணக்கார பயலுக எடுத்து வைக்கிறாங்க. புரிஞ்சா? இணை வைக்காதீங்க, சிலையை வணங்காதீங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு சொன்னால் எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ சமூகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னால் எவ்வளோ ரியாக்ட் வருன்றது இதுக்கு ஆதாரம். ஒரு அல்லாஹ்வுடைய நபி அவங்க கொண்டு போய் ஒரு நல்ல விஷயத்தை சேர்க்கறதுக்காக மக்கள்கிட்ட போகிறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்கிறான். பணக்கார ஒருத்தன் சொல்கிறான், முட்டாப்பையன் ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் பெருமைடிக்க ஒவ்வொருத்தனும். அப்போ நம்ம நல்ல விஷயத்தை சமூகத்தில் கொண்டு போனால் வாங்க ஜி வாங்க சிவப்பு கம்பளத்தை வச்சு மாஷால்ல உங்களை தான் எதிர்பார்த்துன்னு வாங்களா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவான். அதை எல்லாத்தையும் மீறி நல்லதை சொல்கிறது தான் அவங்க தான் பெரிய ஆள். புரிஞ்சா? சமுதாயத்தில் நல்ல விஷயத்தை சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பள்ளியில் இமாமா இருக்கிறாரு, அந்த மொஹல்லாவில் நல்ல விஷயத்தை சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஜும்மாவில் தினி என்ன செய்கிறாரு? வட்டியை பற்றி பேசுகிறாரு. வட்டி வாங்கக்கூடாது, வட்டி ஹராமு அப்படின்றாரு. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து 2 பேர் வர்றான். என்ன எங்களை சொல்கிறீங்கன்னு கேட்குறான். நான் பொதுவாக வட்டியை பற்றி பேசுகிறேன்டா. அதில் என்ன செய்கிறான்? அஜர்த்து பாருங்கள் தேவையில்லாத தலைப்புலாம் பேசுகிறாரு. இந்த வட்டி வாங்குறவன் என்ன செய்கிறது? அங்கே போயிட்டு அஜர்த்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று தூண்டி விட்டுறது. அஜர்த்து எப்படி இங்கேருந்து பள்ளியிலேருந்து காலி பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஏன்னா அஜர்த்து எதை பற்றி பேசிட்டாரு? அவன் செய்கிற தொழிலை பற்றி பேசிவிட்டார். ஒரு மொஹல்லாவில் என்னச்சு, ஒரு மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் என்ன செஞ்சாங்க? முஸ்லீம் மண்டபம், பள்ளியை சார்ந்த மண்டபம். டான்ஸ் போட்டாங்க. கல்யாணம் அன்றைக்கி என்ன கேக் வெட்டி, பொதுவாக இப்போ கல்யாணங்களில் கேக் வெட்டுறது வழக்கமாகி போச்சு. கேக் வெட்டி டான்ஸ் எடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டாங்க. இமாமா அந்த வாரத்தில் என்ன செய்கிறாரு? ஜும்மாவில் அடித்து பிரிச்சிட்டார். பேரெல்லாம் சொல்லலை. இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம்னு போட்டு உடச்சிட்டார். உடனே வந்துட்டாங்க வீட்டுக்கு கிளம்பி 10 பேர். என்ன நீங்கள் எப்படி நீங்கள் ஜும்மாவில் வச்சு பேசலாம்? ஒன்றை பேசுனேண்ணா, உன் பேரை சொன்னேண்ணா, நான் பொதுவாக பேசினேன். சொல்ல புரிஞ்சா? அப்போ ஹக்கை சொல்கிறதுன்றது என்ன கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் இமாம்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள். அவங்க அல்லாவுடைய இதில் இருக்கிறவங்க. ஏன் அவங்களுக்கு அல்லா ஏன் சொர்க்கத்தை வச்சுருக்கிறான்? உண்மையை சொல்கிறாங்க, மார்க்கத்தை சொல்கிறாங்க. மார்க்கத்தை சொல்கிறது அவ்வளோ ஈஸி என்ன கிடையாது. தாடி சிறைச்சால் அது அல்லாஹ் ஹராம்னு ஒருத்தர் பேசுகிறாரு. பார்த்தா நிர்வாகத்தில் இருக்கிறவர் தாடி சிறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவன் என்ன செய்வான்? மனசுக்குள்ளே அஜத்துக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் பாருங்கள். தாடி சிறைக்கிறத பற்றி, தாடி இல்லாமல் இருக்கிறத பற்றி எவ்வளோ கிளின்னு கிழிக்கிறாரு. சூசகமாக நம்மளை தான் பேசுகிறார். இவரை விடக்கூடாது, எப்படியாவது அவரை தூக்கணும். மனசுக்குள்ளே என்ன செய்யுது? பிளான் போடுறாங்க. அங்கே நிர்வாகத்தில் மெயின் பொறுப்பில் செயலாளர் யாரோ ஒருத்தருக்கு என்ன செய்யலை. அப்போ சமூகத்தில் ஹக்கை சொல்கிறது. ஆனால் மார்க்கத்தில் ஹக்கை சொல்லணும், மறைக்கக்கூடாது. குலில் ஹக்க உளவுக்கான முர்ரா. கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தை நீ சொல்லுன்றாங்க. குலில் ஹக்க உளவுக்கான முர்ரன்னா கசப்பு. நீ கசப்பாக இருக்குது அப்படின்னாலும் நீ ஹக்கை என்ன செய்ய சொல்லு. எப்படி சொல்லணும் அப்படி சொல்லிடு. புரிஞ்சா? அப்போ ஹுஜ்ஜத்துல் அக்னியா முடிஞ்சா? யார் வாசிக்கிறேன்? டக்குன்னு வாசிங்க. யார் வாசிக்கிறீங்கப்பா? வாசிட்டு அடுத்து பாடத்து பாரு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சத்தமாடா. ஹுஜ்ஜத்துல் அக்னியா, பணக்காரர்கள் உடைய வாதம். வகால அக்னியா, பணக்காரர்கள் சொன்னார்கள். அல்லது எப்படிப்பட்டவர்கள் என்றால், எதோ அழைக்கிறார்கள். இலேஹி நூஹ் நபி அழைக்கிறார்கள். லைச பி ஹக்கி, சத்தியம் கிடையாது. உலைச பி ஹைரி, நன்மை கிடையாது. லிமாதா, எதற்கா? லி அண்ணா, ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் ஜர்ரப்பனா, அனுபவம் பெற்றிருக்கோம். ஆனால் அண்ணா, நாங்கள் நஹனு சாபிகோன், நாங்கள் முந்தியவர்கள். ஃபிகுல்லி ஹைரின், அனைத்து நன்மையான காரியங்களிலும் நாங்கள் முந்தியவர்கள். ஆனால் எங்களுக்கு உரியது குல்லு தையிபின் மினத் ஆம், உணவிலே தூய்மையான உணவு எங்களுக்கு முதலிலே உரியது. ஒலனா, எங்களுக்கு உரியது குல்லு ஜமீலின் மினன் லிபாசி, ஆடைகளிலே அழகான ஆடை அனைத்தும் எங்களுக்கு உரியது. ஒன்னாசு, மக்கள் ஃபி குல்லி சையில் லனா தபாஉ, அனைத்து விஷயங்களிலும் எங்களை மக்கள் எல்லாம் அனைத்து விஷயங்களிலும் எங்களை பின்பற்றுவார்கள். வ இன்னா, நிச்சயமாக நாங்கள் ராயிதனா, பார்த்தோம். ராயினா, நாங்கள் பார்த்தோம். அன்னல் ஹைர, நிச்சயமாக நன்மையான விஷயம். லாயு ஹதியூனா, எங்களை தவறாது. வலா யுஜாவிஜுனா, எங்களை கடக்காது. ஃபில் மதீனத்தி, நகரத்திலே. ஒலவுக்கான ஹாத தீனு, இந்த மார்க்கமாகிறது. ஹைருன், இந்த நன்மையாக இருந்தால். லா அதானா, முதல்ல எங்ககிட்டே வந்திருக்கும். கபல ஹாவுலாய் மசாக்கீன,
ஏழைகளுக்கு முன்னாடி அந்த மார்க்கம் எங்களுக்கு வந்திருக்கும். லவ்கான ஹைரன், நன்மையாக இருந்தால், மா சபகூனா இலைஹி, ஏழைகளுக்கு முன்னாடி அந்த ஏழைகள் எங்களுக்கு அப்புறம் அந்த மார்க்கத்தை ஏற்றிருப்பார்கள்.